தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மீண்டும் ஒரு அச்சத்தில் இருக்காரு. 2026 சென்செக்ஸுக்கு அப்புறம் தான் இது பண்ணியிருக்காரு. அதே போன்ற இபிஎஸ் அவர்களும் தொகுதி மறுசீரமைப்பில் வந்து இடம் குறைந்தால் வந்து தன்னோட முதல் குரலாக இருந்தது. ஃபேர் டீலிமிட்டேஷனை வந்து மத்திய அரசு செயல்படுத்துது. மக்கள் தொகை சென்சஸ் வந்து தள்ளிப்படுவது விரைவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று இப்போது சுற்றறிக்கை வெளியாகி இருக்கிறது. அது சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற அடிப்படையிலே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் என்கிற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. அது முடிந்த பின்னர் தான் தொகுதி மறுவரையறை செய்வதற்கு தொடர்பான கமிட்டியை இந்திய ஒன்றிய அரசு அமைக்கும். அப்போது தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கக்கூடாது என்கிற கோரிக்கையை கட்டாயமாக தமிழ்நாட்டிலிருந்து முன்வைப்போம், அழுத்தம் கொடுப்போம். முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி அடிப்படையில் வெற்றிகரமாக நடந்தேறட்டும் என்று நாம் விரும்புகிறோம்.